வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்கள் அன்போட வரவே இருக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் ஈவிட்டாரா மாருதி சுசுகியினுடைய ஈவிட்டாரா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். ஸோ அது மாருதியினுடைய பெவிலியனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டொயோட்டானுடைய பெவிலியனுக்குள்ளே போய் அப்படியே ஒரு வாக் அரவுண்டாக என்னென்னலாம் டொயோட்டாவில் இந்த வாட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ரவுண்ட் அப்படியே வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ டொயோட்டாவில் அவங்க என்னென்ன ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அர்பன் க்ரூசர் டெய்சரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி வரக்கூடிய அந்த அர்பன் க்ரூசர்னுடைய டெய்சர் தான் வந்து இதுலேயும் இருக்குது. அண்ட் அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இனோவா ஹைக்ராஸ்னுடைய எஸ்ஹெச்இவி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் இனோவா ஹைக்ராஸ்னுடைய ஒரு கட் செக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த கட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த 2 லிட்டர் டிஎன்ஜி கேசோலின் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இந்த மோட்டர் ஜென்ரேட்டர் வந்து இருக்குது. ஸோ அது எப்படி பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ப்ளூ எல்இடி வந்து உங்களுக்கு போகுது பார்த்தீங்களா. ஸோ எப்படி உங்களுக்கு அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் வந்து காட்டியிருக்காங்க. பவர் கண்ட்ரோல் யூனிட்டோட இந்த இவி டிரைவு ஹெச்இவி பேட்டரி வந்து இனோவா ஹைக்ராஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு இந்த பேட்டரி செட்டப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த செல்ஃப் சார்ஜிங் செட்டப்பு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட் ஃப்ளோர் எப்படி கொடுத்துருக்காங்கன்றது அந்த பேசஞ்சர்னுடைய அந்த சப்போர்ட்டுக்காக அது எப்படி ஹெல்ப் ஆகுது அப்படிங்கிறது அலாய் வீல் டிசைன் நம்ம பார்க்க முடியுது. ஸோ கர்டன் ஷீல்டு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஎஸ்எஸ் கேமரா வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கட் செக்ஷன் இனோவா ஹைக்ராஸ்னுடைய கட் செக்ஷன் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் நம்ம டெய்சர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் இந்த இடத்துல ப்ரையஸ் டொயோட்டானுடைய ப்ரையஸ் ஆக்சுவலி இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஊரில் சேலில் இல்லை. ஸோ டொயோட்டா ப்ரையஸ்னுடைய அந்த கட் செக்ஷனையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் அதை பார்க்க முடியுது. இது வந்து பிளக்இன் ஹைப்ரிட். ஸோ இதில் உங்களுக்கு அந்த இன்ஜின் செக்ஷன் இருக்குது அண்ட் அது போக அந்த டென்சோனுடைய பவர் கண்ட்ரோல் யூனிட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ டீட்டெயில்டாக ஒரு கட் செக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு 2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்லைன் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 112 kWh பவரும் உங்களுக்கு வந்து 190 Nm டார்க்கும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த பிளக்இன் ஹைப்ரிட்னுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஒரு 13.6 kWh பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டர் வந்து உங்களுக்கு வருது. பட் இது வந்து நம்ம இந்தியாவுக்கு வருதா அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு உத்தரவாதம் அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த கட் செக்ஷனே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் டிரைவில் தான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ரியர் சீட்டுக்கு கீழே உங்களுக்கு லித்தியம் அயானுடைய பேட்டரி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஒரு பெரிய சைஸ் அலாய் வீல் இதில் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு 19 இன்ச்சில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. 4 வீலுமே டிஸ்க் பிரேக்ஸோடு இருக்குது. அண்ட் இந்த கட் செக்ஷன் இந்த ப்ரையஸ்னுடைய பிளக்இன் ஹைப்ரிடுடைய கட் செக்ஷனுக்கு அடுத்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேலினோனுடைய க்ளோன் டொயோட்டானுடைய அந்த கிளான்ஸா. ஸோ அந்த கிளான்ஸா வந்து இந்த இடத்துல அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்லை. டொயோட்டா வந்து அவங்களுடைய பெவிலியனில் அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஷோகேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்படியே வந்தோம்னா நம்ம டொயோட்டானுடைய பிக் டேடி ஃபார்ச்சுனர். ஸோ எஸ், ஃபார்ச்சுனர்லேயும் ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு பெருசாக எதிர்பார்த்தேன். பட் அப்டேட்டட் வெர்ஷன் எதுவும் இந்த ஆட்டோ எக்ஸ்போவில் அவங்க ஷோகேஸ் பண்ண மாதிரி தெரியலை. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம ரோட்டில் பார்க்கக்கூடிய அதே ஃபார்ச்சுனர் தான் வந்து இப்போவும் வருது. அட்லீஸ்ட் மேலே ஒரு சன்ரூஃப் கொடுத்தாவது இந்த ஃபார்ச்சுனருக்கு ஒரு சின்ன அப்கிரேட் அப்படிங்கிறத அவங்க பண்ணியிருக்கலாம். பட் அதையும் அவங்க பெருசாக எடுத்துக்கலை, அப்படியே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்தோம்னா ஹைலெக்ஸ்னுடைய பிளாக் எடிஷன் வந்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைலெக்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்டோட சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். பட் இந்த ஹைலெக்ஸுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிக்கப் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஊரில் ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை அப்படின்னாலுமே கூட அதுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அண்ட் பிளாக் எடிஷன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. எந்த காராக இருந்தாலுமே இப்போ பிளாக் எடிஷன் வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேன்சி விஷயமாக மாறிடுச்சு. ஸோ அப்படி நம்ம வந்து ஹைலெக்ஸுடைய இந்த பிளாக் எடிஷன் வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஐ திங்க் இது வந்து இன்னும் சேலுக்கு வரல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ தான் வந்து இந்த பிளாக் எடிஷன் அப்படிங்கிறத நமக்கு இங்கே காட்டியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஆக்சசரைஸ்டு வெர்ஷனாகவும் இருக்குது. இந்த பார் வந்து ஆக்சசரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஹைலெக்ஸ்னுடைய ஒரு கான்செப்ட் வெஹிக்கிளும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த ஹைலெக்ஸ் கான்செப்டை வந்து உங்களுக்கு ஒரு ஆஃப் ரோடு தானே. ஸோ ஹைலெக்ஸ் அப்படிங்கிறது இந்த 4 வீல் டிரைவ் இந்த ஆஃப் ரோடுக்கான ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு அந்த ஆர்மியினுடைய வீல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டீல் ரிம்ஸோடு போட்டு ஒரு கான்செப்ட் வெஹிக்கிள். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள உங்களுக்கு இன்டீரியர் தெரியுதா, 40 சீட்ஸோடு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கா ஒரு ஆஃப் ரோடு கான்செப்டில் ஒரு ஹைலெக்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிற வெஹிக்கிளை வந்து இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வருமா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் உள்ளே உங்களுக்கு ரோல் கேஜ் இருக்குது. ஸோ எஸ், ஒரு கிராஸ் கண்ட்ரி ரேலி பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் மாதிரி இதை வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே தான் ஸ்டார் ஆஃப் த ஷோ லேண்ட் க்ரூசர் GR. எஸ், லேண்ட் க்ரூசர் GR வந்து உங்களுக்கு இங்கே
ஷோக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேர்ல் ஒயிட் கான்செப்டில் வித் அங்கங்கே ஒரு பிளாக் இன்சர்ட்ஸோட உங்களுக்கு வந்து வருது. பிளாக் அலாய்ஸ் அண்ட் பிளாக் மிரர்ஸோட இருக்குது. அண்ட் லேண்ட் க்ரூசருக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஸோ இது வந்து LC300 மாடல். அண்ட் இந்த கிரில்லுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. நார்மலாக லேண்ட் க்ரூசரில் வர கிரில்லை விட இந்த கிரில்லுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. டொயோட்டானுடைய எம்ப்ளம் இல்லாமல் டொயோட்டானுடைய ஃபுல் லெட்டரிங் இருக்கக்கூடிய இந்த பேட்ஜிங் இருக்கக்கூடிய காருக்குன்னு ஒரு தனியான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அண்ட் GR அப்படிங்கிறதுக்கான பேட்ஜிங்க்கும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா இந்த DRLலேருந்து ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் சைட்லேயும் நமக்கு இந்த GRனுடைய லோகோவோட இருக்குது. ஸோ டொயோட்டா வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடர்ஸ் அப்படின்னு தனியாக வந்து மண்ணெல்லாம் கொட்டி கல்லெல்லாம் வச்சு அது மேலே ஏற்றி நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்குது. அண்ட் இங்கே வந்தோம்னா டொயோட்டானுடைய அர்பன் BEV கான்செப்ட். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்த கார் மாதிரியே இருக்குமே. எஸ், மாருதி அண்ட் டொயோட்டா வந்து ஒரு கொலாபரேஷனில் இருக்காங்க இல்லையா? ஸோ எஸ், மாருதியினுடைய ஈவிட்டாராவை வந்து டொயோட்டா ரீபேஜ் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்படி அலாய் வீல் டிசைன் கூட அப்படியே இருக்குது. டொயோட்டானுடைய பேட்ச் மட்டும் தான் போட்டிருக்காங்க. பட் மேபி இது வந்து ப்ரொடக்ஷன் ரெடியாக வரும்போது இது வந்து கான்செப்ட் கார் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து அர்பன் BEV கான்செப்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதான் இந்த BEV. ஃபர்ஸ்ட் நமக்கு மாருதியில் ஈவிட்டாராவா லான்ச் ஆகுது. அண்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ளக் பண்ணுற அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபெண்டரில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு ஸ்கேல் மாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து டொயோட்டாவில் வரப்போகுது. ஈவிட்டாரானுடைய அந்த க்ளோன் வெர்ஷன் டொயோட்டானுடைய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வரும். ஸோ அதுவும் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அண்ட் அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஹைலெக்ஸ் தான். பட் ஹைலெக்ஸ் FCEV அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ஃபியூயல் செல் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உள்ள உங்களுக்கு ஒரு ஃபியூயல் செல் வச்ச ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ அதான் FCEV. ஸோ அதனுடைய ஒரு கான்செப்டும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோ எக்ஸ்போ வரும்போது தான் டொயோட்டாவோ சரி ஆர் எனி அதர் பிராண்ட்ஸும் சரி அவங்களுடைய லைனப்பில் அவங்க வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி வெஹிக்கிள்ஸை வந்து அவங்க வந்து அடுத்தடுத்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ப்ராப்பராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எஸ், ஹைலெக்ஸ்னுடைய FCEVயில் அவங்க வந்து ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அப்படியே பின்னாடி வந்தோம்னா டொயோட்டானுடைய BZ4X BEV. ஸோ இதுவும் ஒரு பார்ன் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம். பட் இது வந்து இந்தியாவுக்கு வருதான்னு தெரியல. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் கான்செப்ட் வெஹிக்கிள் தான் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்க்கும்போது ஒரு லெக்ஸஸ்னுடைய கார் மாதிரி நமக்கு வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். லெக்ஸஸ்னுடைய 300H மாதிரி இருக்குது அப்படின்னு கூட எனக்குமே கூட ஒரு டக்குன்னு ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அண்ட் அப்படியே நம்ம வந்து இதனுடைய ரியர் லுக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கிராஸ் ஓவர் SUV, ஒரு ப்ரீமியம் கிராஸ் ஓவர் SUVனுடைய லுக்கை வந்து அப்படியே இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ டொயோட்டானுடைய BZ4X ஐ திங்க் ஒரு 6 months முன்னாடி இந்த BZ4X அப்படிங்கிற ஒரு காரை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க டொயோட்டா அப்படின்னு. நம்ம அந்த ஜப்பான் மொபிலிட்டி ஷோவில் பற்றி ஒரு ரீல் பண்ணியிருந்தப்போ அதில் வந்து நான் வந்து பேசியிருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி இன் ஃப்ளஷில் வந்து பார்க்குறோம். ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். ஐ திங்க் இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆட்டோ எக்ஸ்போனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து அட்டன் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இங்கே நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஒரு தாய் வெஹிக்கிள்னு சொல்லலாம், இனோவா கிறிஸ்டா. ஸோ எஸ், இதுவும் வந்து உங்களுக்கு அந்த 2.4Z அந்த டாப் அண்ட் வேரியண்ட்டோட தான் வந்து இது வந்து நமக்கு வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அது இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய அதே அலாய் வீல்ஸு, அதே டிசைன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் இந்த இனோவா கிறிஸ்டாவையும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் சேம் தான். இந்த பேர்ல் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய இந்த காரை வந்து இந்த இடத்துல நமக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனோவா வந்து இந்த டீசல் இனோவா கிறிஸ்டாவை வந்து தூக்கி போடலை. ஸோ இந்த ஆட்டோ எக்ஸ்போலையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். பட் இதில் ஒரு அடிஷன் அப்படின்னு நான் பார்க்குறது, இந்த டேஷ் கேம் வந்து ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டேஷ் கேமை வந்து நம்ம வந்து பின்னாடி இருக்கிறதும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இங்கேயும் ஒரு டேஷ் கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஆடடான ஒரு ஃபீச்சராக வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த ரியர் ஸ்பாயிலருக்கு கீழேயும் ஒரு சின்ன ஒரு ஃபின் ஒன்றும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த காரோட வருதா இல்லை ஒரு ஆக்சஸரியா அப்படிங்கிறது தெரியல. எனிவே அதெல்லாம் இந்த காரில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இனோவா கிறிஸ்டா வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டீலர்கிட்ட போகும்போது இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கேட்டு வாங்குங்க. அண்ட் அப்படியே நம்ம இந்த இடத்துல வந்தோம்னா நெக்ஸ்ட் ஜென் CW X வேன், அதாவது எக்ஸ் கிராஸ் வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டொயோட்டானுடைய அந்த எக்ஸ் கிராஸ் வேன் கியர் அப்படின்னு சொல்லி ஒரு வெஹிக்கிளை வந்து இந்த இடத்துல ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குவர்க்கியான வெஹிக்கிள்ஸ் வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு கான்செப்ட் கார் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்தது அப்படின்னா நம்ம ரோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். ஸோ அந்தளவுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக், ஒரு ஃபாரின் ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே MGனுடைய அந்த வின்சர்லேருந்து
டொயோட்டானுடைய வெல்ஃபயராக இருக்கட்டும் அண்ட் எம்ஜி வந்து இப்போது இந்த MG9 அந்த மீஃபா 9 வந்து MG9 மாற்றி கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரோட்டில் வந்து ஃபுல்லாக வரும்போது ஒரு ஃபாரின் ஃபீல் அப்படிங்கிறத நம்ம ரோட்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிக்சலேட்டட் LED ஹெட்லாம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு தீமை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. அண்ட் இங்கேயும் பார்த்தோம்னா இந்த பம்பர்னுடைய போர்ஷன்லையும் அந்த பிக்சலேட்டட் விஷயங்கள் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ டொயோட்டானுடைய ஒரு கிளாஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு லோகோ அண்ட் ஒரு சாட்டின் ஃபினிஷில் ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு கலர் ஸ்கீம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கான்செப்ட் வெஹிக்கிள் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல. எக்ஸ் கிராஸ் வேன் கியர் அப்படின்னு சொல்லி டொயோட்டா சொல்கிறாங்க. அண்ட் இந்த டோர்னுடைய ஓப்பனிங் பார்த்தீங்களா எப்படி ஓப்பன் ஆகுது. பட் இந்த மாதிரி இதனுடைய ப்ரொடக்ஷன் ரெடி வெஹிக்கிளில் வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்ததுன்னா அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இது வந்து ரைட் ஹேண்ட் டிரைவ் வெஹிக்கிளாக தான் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோர் இருக்குன்றதை பாருங்கள். இந்த 2 டோரையும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பீரோவே உள்ளே ஏற்றலாம். இந்த சீட்ஸ் இல்லைன்னா ஒரு பீரோவே உள்ளே ஏற்றலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங்கான ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங்கான ஒரு MID டிஸ்பிளேவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 3 ஸ்போக்கில் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேரிங் வீலும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ரூஃப் கேரியர் அதில் 2 பாக்ஸஸோடவும் உங்களுக்கு வந்து இது வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம இந்த சைடுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம டொயோட்டா இனோவா ஹை கிராஸ் ஹைப்ரிடை வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. யாரோ வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டோரை வந்து இழுத்துட்டாங்க போல இருக்குது. ஹார்ன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது செக்யூரிட்டி இல்லாமல். ஸோ ஓகே, இந்த இனோவா ஹை கிராஸ் இப்போ சேலில் இருக்கக்கூடிய அதே தான். அண்ட் இந்த ஹை கிராஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. இப்போ வந்துகிட்டு இருக்கக்கூடிய அதே வெஹிக்கிளை தான் இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சேஞ்சஸ் டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலை. அண்ட் இங்கே வந்து இந்த வெல்ஃபேர்னுடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் வெஹிக்கிளை வந்து இங்கே வந்து நமக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், வெல்ஃபயர்னுடைய ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியான ஆடியன்ஸ், ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புள், ஒரு செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி தான் ஆளுங்க தான் வாங்குவாங்க, ஆக்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கான இந்த விஷயங்கள்லாம் இந்த வெல்ஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணுது. எனிவே அந்த விஷயத்துக்குள்ளே நாம் இப்போ போக வேணாம். ஸோ டொயோட்டானுடைய பெவிலியன் அவ்வளவுதான். ஸோ இப்போது லெக்ஸஸ்னுடைய பெவிலியனுக்குள்ளே போவோம். டொயோட்டாவும் லெக்ஸஸும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது. ஸோ லெக்ஸஸில் இந்த RX 500H F Sport Plus அப்படிங்கிற வெஹிக்கிளை வந்து இங்கே உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோடைய பவர் அவுட்புட் ஃபிகர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஹைப்ரிட்டில் ஒர்க் ஆகக்கூடிய காரு. அண்ட் இதனுடைய டீட்டெயில்ஸ் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது ஒரு நிக்கல் மெட்டல் ஹைட்ரைட் வந்து உங்களுக்கு பேட்டரியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய இன்ஜின் பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.4 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 16 வால்வ் டர்போ சார்ஜ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட உங்களுக்கு பர்மனன்ட் மேக்னெட் மோட்டரும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஹைப்ரிட் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இதனுடைய டோட்டல் பவர் அவுட்புட் வந்து 292 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் 64 கிலோவாட் பவரும் வந்து உங்களுக்கு வந்து இந்த கார் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரோட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். ஐ திங்க் இந்த RX 500H வந்து இப்போ இந்த இயர் தான் வந்து ஒரு ரீவேம் பண்ணி லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அப்படியே இங்கே வந்தோம்னா லெக்ஸஸ்னுடைய ES 300H. ஸோ இதையும் வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக நமக்கு இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் கார் லெக்ஸஸ்னுடைய ஃபியூச்சர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து நமக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால் அதை வந்து பார்க்க முடியுது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துருவோம். ஸோ லெக்ஸஸ்னுடைய அந்த RX அந்த ஒரு SUV-னுடைய அந்த லுக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லுக்கை வந்து கொஞ்சம் அப்படியே இறக்கி ஒரு செடான் டைப்பில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் லாங்குவேஜை இதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 4 சீட்டராக இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கான்செப்ட் கார் தான், LFZC அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றியும் நம்ம வந்து ஒரு ரீல் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஜப்பான் மொபிலிட்டி ஷோ, அதுக்கப்புறம் அந்த தாய்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ எக்ஸ்போலலாம் இதை வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நமக்கு இன்றைக்கி இந்தியாவில் இந்த ஆட்டோ எக்ஸ்போவில் காட்டுறாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியுது, லைவாக ஃப்ளஷில் பார்க்க முடியுது. அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அண்ட் இதில் இருக்கக்கூடிய வீல்ஸ் வந்து ஒரு 21 இன்ச்சஸில் 235/45 R21 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் லெக்ஸஸ்னுடைய அந்த டிக் மார்க் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசைன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்லாம்ப்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்து அதுதான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ லெக்ஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த LFZC அப்படிங்கிற இந்த காரை வந்து நமக்கு இன்னைக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே லெக்ஸஸுடைய பெவிலியனில் வேறு என்ன கார்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டொயோட்டானுடைய லேண்ட் க்ரூசர் பார்ப்போம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து லெக்ஸஸில்
LX 500D அப்படின்னு சொல்லி இந்த வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அந்த லேண்ட் க்ரூசர்னுடைய ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி இந்த LX 500Dயை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதுவும் இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக லெக்ஸஸ்னுடைய ஒரு என்ட்ரி வேரியண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா MX 350H ஓவர் ட்ரெயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் வெஹிக்கிளாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த வெஹிக்கிளையும் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லெக்ஸஸ்னுடைய பெவிலியன். இதுதான் இந்த லெக்ஸஸ்னுடைய கார்ஸ் வந்து லைனப் ஆயிருக்கு. லெக்ஸஸ் அண்ட் டொயோட்டானுடைய கார்ஸ் வந்து இப்படி தான் இந்த இடத்துல லைனப் பண்ணியிருக்காங்க.